இந்த முதலாவது படம் அந்த ஒரு ஒரு பிரேக்கு இருக்குத்தானே. இந்த ஈழ சினிமாண்டா ஒரு நாடகத்தன்மை இருக்கும், அப்படி இப்படி இருக்கும், ஒரு பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதை பிரேக் பண்ணி உலகத்தரத்துக்கு கொண்டு வந்தது சினங்கோல். அதுக்கு பிறகு வேறு படங்கள் வரும், அதை பின்பற்றி வரும். ஆனால் அந்த படத்தை நீங்கள் இலங்கையில் போய் எடுத்தீங்க. அதான் அது இப்போ என்னென்னு சொன்னால், ஒன்று இது செய்யலாமா செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு காலகாலமாக இருப்பதை விட இறங்கி பார்ப்போமே. ஏன்னா ஒரு துப்பாக்கியோடு ஒரு 16 வயது பையன் ஒரு கையிலிருந்து ஒரு மோதிரத்தை விற்று ஒரு துப்பாக்கியை வாங்கி ஒரு தமிழ் விடுதலை போராட்டத்தை 16 வயதில் ஒரு சிறுவன் ஆரம்பித்து வைத்தார் என்று சொன்னால், எங்களுடைய வழிகாட்டி அவர் இருக்கும் பொழுது, இந்த தைரியம் எங்களுக்கு இருக்கும் பொழுது, ஒன்று சாவு இல்லது வாழ்வு சந்திக்க வேண்டும் தானே. அப்போ அதுதான் எங்களை இப்போ நான் எந்த ஒரு காலத்திலையும் எல்லாருக்கும் நான் சொல்வது உண்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 தத்துவங்களை நீங்கள் படிக்க தேவையில்லை, 1000 வழிகாட்டிகளை நீங்கள் பார்க்க தேவையில்லை, 1000 சமயம் சார்ந்த புத்தகங்களை படிக்க தேவையில்லை. ஆனால் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் இலட்சியத்திலும் ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது எங்களுடைய தேசிய தலைவர்.